வணக்கம் சார். உலகெங்கும் உள்ள மாலை முரசு நேயர்களுக்கு வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். நல்லா இருக்கீங்களா சார்? நல்லா இருக்கேன் சார். ஃபஸ்ட்டு இந்த பிகாம் படிப்புனா என்ன, இந்த படிப்புக்கான குறிக்கோள் என்ன சார்? நிறைய பேருக்கு இந்த கோர்ஸில் ஒரு ஆர்வம் உண்டு. எல்லாரும் எப்படி யோசிப்பாங்கன்னா, நம்ம ஃபேமிலியில் ஒரு பிஸ்னஸ் இருக்குது, இல்லை நம்ம படிச்சுட்டு ஒரு பிஸ்னஸ் போயிடலாம். சுருக்கமாக சொல்லணுன்னா ரொம்ப ப்ராக்டிக்கல் கோர்ஸுன்னு சொல்லலாம். ஒரு பிகாம் பார்த்திங்கன்னா ஒரு 10th வந்து அவங்க அதுக்கான ஒரு ஆர்வத்தை காட்ட தொடங்கிடுவாங்க. 11th 12th காமர்ஸ் குரூப் படிக்கலாம், படிச்சுட்டு பிகாம் சேர்ந்துடலாம். பிகாம் சேரும்போது ஒரு காலத்தில் பார்த்திங்கன்னா பிகாமில் வந்து லாங்குவேஜஸும் இல்லாமல் உண்டு. ஸோ அதனாலேயும் நிறைய பேர் பிகாமை விரும்பி எடுத்துகிட்டு இருந்தாங்க முன்பு காலகட்டத்தில். ஸோ இப்போ அது ஏன் எடுக்கிறாங்கன்னு பார்த்திங்கன்னா, நிறைய வேக்கன்சிஸ். அது மட்டும் இல்லாமல் அந்த ஒரு டிகிரியை மட்டுமே வச்சு உயர் பதவிகளுக்கெல்லாம் போக முடியும். வேலைக்கு சேர்ந்துட்டாங்கன்னா அதுக்கப்புறமா வேலைக்கு போகிற இடத்துல அவங்க கொஞ்சம் கொஞ்சமாக கற்றுப்பாங்க. கற்றுக்கிட்டே வர 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 அவங்க மேற்கொண்டு எந்த தடையும் இருக்கிறதில்ல. எப்படி ஒரு இன்ஜினியரிங் முடிச்சுட்டு ஒரு கம்பெனியுடைய எம்டி ஆக முடியுதோ, பிகாம் படித்தவங்களும் நான் சிஎஃப்ஓ ஆகி பார்த்துருக்கேன், மேனேஜிங் டைரக்டர் ஆகி பார்த்துருக்கேன், இல்லை வேறு துறைகள் சேல்ஸ் மார்க்கெட்டிங் அப்படிப்பட்ட துறைகள்லையும் வந்திருக்கிறது பார்த்துருக்கேன், ப்ரொடக்ஷன் மாதிரி துறைகள்லையும் வந்திருக்கேன், இல்லை அரசு பணிகள்லையும் அவங்க சேர்ந்து பார்த்துருக்கேன். ஸோ அது ஒரு நிறைவான ஒரு படிப்பு தான். எல்லா இளங்கலை பட்டத்துக்கு இருக்க மாதிரி இதில் ஒரு ப்ராக்டிக்கல் யூஸும் இருக்குது. ஏன்னா நிறைய பேருக்கு அவங்க வியாபாரம் பண்ணிகிட்ருப்பாங்க, கொஞ்சம் தெரிஞ்சிக்கலாம் அப்படின்ற மாதிரி. அதில் பல விதமான சப்ஜெக்ட்ஸ் உண்டு. காமர்ஸ் படிப்பாங்க, கொஞ்சம் சட்டம் படிப்பாங்க, ஒரு கம்பெனி நடத்தணுன்னா அதில் இருக்கக்கூடிய லேபர் லாஸ், கம்பெனி லாஸ் இதெல்லாம் கொஞ்சம் தெரிஞ்சுப்பாங்க. மேக்ரோ எக்கனாமிக்ஸ், மைக்ரோ எக்கனாமிக்ஸ் இதெல்லாம் கூட கொஞ்சம் தெரிஞ்சுப்பாங்க. அப்புறம் மனித வளத்துறை பற்றி கொஞ்சம் தெரிஞ்சுப்பாங்க, சேல்ஸ் பற்றி கொஞ்சம் தெரிஞ்சுப்பாங்க, மார்க்கெட்டிங் பற்றி கொஞ்சம் தெரிஞ்சுப்பாங்க, அக்கௌண்டன்சி, பல விதமான சப்ஜெக்ட்ஸ்க்கு அவங்களுக்கு அதோட தொடர்பு வந்துக்கிட்டே இருக்கும். அதுவும் இப்போ நாளுக்கு நாள் என்ன பண்ணுறாங்கன்னா, எல்லா கல்வி நிறுவனங்களையும் என்ன பண்ணுறாங்கன்னா, கொஞ்சம் அவங்க சிலபஸை கொஞ்சம் தனியாக காமிக்கணும் அப்படின்றனால கொஞ்சம் அப்கிரேட் பண்ணி பிகாம்லேயே பல வகையான பிகாம்ஸை கொண்டு வர முயற்சி பண்ணுறாங்க. பிகாம் கம்ப்யூட்டர் சயின்ஸ், பிகாம் ஹியூமன் ரிசோர்ஸ் மேனேஜ்மெண்ட், இப்படி விதவிதமான ஒரு கோர்சஸ் கொண்டாடணும்னு ட்ரை பண்ணுறாங்க. ஏன்னா நிறைய பேருக்கு அந்த மாதிரி ஆர்வம் இருக்குது. பிகாமில் நான் இந்த மாதிரி படிக்கணும் அப்படின்ற மாதிரி ஒரு ஆர்வம் ஒன்று இருக்குது. ஸோ அதை நோக்கியும் பயணித்து வராங்க ஆட்கள். நல்லது சார். இப்போ வந்து இந்த பேச்சுலர் ஆஃப் காமர்ஸ் இதில் நிறைய உட்பிரிவுகள் இருக்குது, நிறைய படிப்புகள் வந்துருக்கு, தேவை கருதி அப்படின்னீங்க. இந்த படிப்பை, காமர்ஸ் படிப்பை யாரெல்லாம் படிக்கலாம், அவங்களுக்கான தகுதிகள் என்னென்ன? ஸோ பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா காமர்ஸ்க்கு வந்து நல்ல கல்லூரிகளில் ஹை கட் ஆஃப் மார்க் இருக்குது. காமர்ஸோட 11th 12th அவங்க ஒரு மேத்ஸ் படிச்சிருக்கிறது ஒரு நல்ல ஒரு விஷயமா இருக்கும். மேத்ஸ் படிக்காமல் கூட காமர்ஸ் படிக்கிறதுக்கு வாய்ப்பு உண்டு. ஸோ அப்படிப்பட்டவங்களும் சேர்ப்பாங்க சில பிகாமில். பட் நல்ல கல்லூரிகளெல்லாம் பார்த்திங்கன்னா மேத்ஸோட இருக்கிறவங்கள தான் எடுப்பாங்க. கட் ஆஃப் ரொம்ப ஹை. சில கல்லூரி பேராசிரியர்களோடலாம் நான் பேசிகிட்டு இருக்கும்போது 4 ஓப்பன் காம்படிஷன் சீட்டுக்கே கிட்டத்தட்ட ஒரு 200-300 பேர் பர்ஃபெக்ட் ஸ்கோரோடு அப்ளை பண்ணுவாங்க. 400 அவுட் ஆஃப் 400. ஸோ அவங்க கடைசியாக பார்க்கும்போது ஆல்ஃபபெட்டிக்கல் ஆர்டர் பையன் பேர் அருணாக இருந்து இன்னொரு பையன் பேர் பாஸ்கராக இருந்தால் அருணுக்கு முன்னுரிமை கிடச்சிரும். இல்லை ஆனந்துக்கு 7 ஸ்டார்ட் ஆகிறதுனால முன்னுரிமை கிடைக்கும். எந்த தேதியில் பிறந்தாங்க, வயசு வித்தியாசம் பார்ப்போம், ஒரு வயசு கூடுதலாக ஒரு நாள் கூடுதலாக இருந்தால் கூட அந்த முன்னுரிமை கிடைக்கும். இதெல்லாம் போனால் கூட கடைசியில் குலுக்கல் முறையிலலாம் போட்டு எடுக்கிற மாதிரி வருது. ஆனால் சீட்ஸ் இல்லாமல் இல்லை, போதுமான அளவுக்கு சீட்ஸ் இருக்குது. இந்த கல்லூரி தான் வேணுன்ற பட்சத்தில் வந்து அது ஒரு சிரமமான ஒரு காரியமாக அமையலாம். பட் அதை தாண்டி போதுமான அளவுக்கு சீட்ஸ் இருக்குது. எப்படியும் வந்து ஒரு 10% மேலே சீட்ஸு நிரம்பாமல் தான் போகுது கல்லூரிகளில். ஸோ இங்கே தான் வேணும் அப்படின்பது தான் அந்த சிரமம் வருது. அதுவும் இல்லாமல் அரசாங்கமும் ஒரு வருஷமும் பார்த்திங்கன்னா இந்த சீட்ஸ் நெருக்கடி வரக்கூடாதுன்னு இன்டேக்கை கூட்டிகிட்டு தான் வராங்க. அதை புரிஞ்சுக்கிட்டு தான் அவங்க இன்டேக்கை கூட்டுறாங்க. ஸோ அதனால் சீட்ஸ் இல்லாமல் போகிறது இல்லை, சீட்ஸ் கிடைக்கும். ஆனால் இந்த கல்லூரி தான் வேணும். நான் சில கல்லூரிக்கெல்லாம் போவேன், கட் ஆஃப் ரொம்ப ஹையாக இருக்கும், நினச்சி பார்க்கவே முடியாது, அவ்வளோ ஹையாக இருக்கும். அது எல்லா படிப்புக்கூட காமர்ஸ் படிப்புக்கு அது நல்ல கல்லூரின்னு வரும்போது காமர்ஸ் மட்டும் இல்லை, எல்லா பிரிவுக்கும் கட் ஆஃப் ரொம்ப ஹையாக போயிடும். 99 அந்த மாதிரி தான் கட் ஆஃபே வரும். 99 98 அப்படி தான் கட் ஆஃபே. ஓகே சார். ஒரு பக்கம் இந்த 12வது எடுத்த மார்க்கை வச்சு கட் ஆஃப் பார்க்குறாங்க, இன்னொரு பக்கம் இதற்காக நுழைவுத் தேர்வு எதுவும் நடத்தப்படுதா? இந்த காமர்ஸ் படிப்புக்கு நுழைவுத் தேர்வு நடத்தப்பட்டால் அதற்கான நடைமுறை என்ன? இப்போத்துக்கு வந்து ரெகுலராக இருக்கக்கூடிய ஆர்ட்ஸ் சயின்ஸ் காலேஜ் கவர்மெண்ட்டில் பண்ணக்கூடியது எல்லாமே வந்துட்டு நுழைவுத் தேர்வு வேணாம். 12th மார்க் பேஸ் பண்ணிடலாம். 12th வந்து பல ஸ்ட்ரீம்ஸ் இருக்குது இல்லைங்களா. நம்ம சமச்சீர் கல்வி இருக்குது, சிபிஎஸ்சி இருக்குது, ஐசிஎஸ்சி இருக்குது, வேறு கேம்பிரிட்ஜ் இதெல்லாம் இருக்குது. ஸோ பெரும்பாலும் மார்க்ஸ் அடிப்படையில் தான் அவங்க கொடுக்குறாங்க. அது கொடுக்கும்போது அவங்க சேர்ந்துடுறாங்க. இந்த நுழைவுத் தேர்வுன்னு வைக்கும்போது என்ன ஆகுதுன்னு பார்த்திங்கன்னா, ஒரு வேளை ஒரு இதுக்காக அவங்க ரொம்ப கடினமாக உழைச்சிட்டு நுழைவுத் தேர்வில் ஒரு
புள்ளி 2 புள்ளியில் அவங்க கிடைக்காம போயிடுச்சுன்னா அப்போ 12th மார்க்கு போதுமான அளவுக்கு இல்லைன்னா வேறு பிரிவுகள் கூட கிடைக்காம போயிடுது. அது ரொம்ப சிரமமாக இருக்குது. அப்படிப்பட்ட மாணவர்களையும் நாங்கள் சந்திக்கிறோம். ஓகே சார். இந்த எல்லா படிப்புமே படிக்கிறோம் அப்படின்னா ஒரு முக்கிய காரணம் எடுத்தோம்னா வேலை வாய்ப்பு. இந்த பிகாம் அது பேச்சுலர் ஆஃப் காமர்ஸில் என்னென்ன சிறப்பு பாடப்பிரிவுகள் இருக்குது, அந்த பாடப்பிரிவுகளை படித்தா என்ன மாதிரியான வேலைகளுக்கெல்லாம் போகலாம்? ஒரு விஷயம் நம்ம நல்லாவே தெரிஞ்சுக்கலாம். பல வகையான படிப்பு இருக்குது. பிஎஸ்சி ஃபிசிக்ஸ் இருக்குது, பிஎஸ்சி மேத்ஸ் இருக்குது, பிஏ ஹிஸ்ட்ரி இருக்கலாம். இது எல்லாத்தையோடையும் இதெல்லாம் படித்தா அதே துறையில் வேலை கிடைக்குமான்றது வாய்ப்புகள் ஒரு 10% இருக்குன்னா, பிகாமில் அக்கௌண்ட்ஸ் அண்ட் ஃபினான்ஸ் டிபார்ட்மெண்ட்டில் வேலை கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு வந்து 70% மேலே. ஸோ படித்த துறையிலேயே அவங்களால பயணித்து போக முடியும். அது ஒன்று. பிகாம் படிக்கிறவங்க வெறும் அக்கௌண்ட்ஸ் அண்ட் ஃபினான்ஸில் தான் இருக்கணுன்ற மாதிரி நினச்சி படிக்க மாட்டாங்க. அவங்களே நிறைய பேர் அதில் ஒரு சப்ஜெக்ட் தனியாக படிக்கும்போது, இப்போ இவங்க கூட சொன்னாங்க பிகாம் எல்எல்பி படிக்கணுன்ற மாதிரி ஆர்வம் இல்லைன்ட்டு அந்த நிர்மலா மேடம் கால் பண்ணாங்க இல்லைங்களா, ராம்நாத் டிஸ்ட்ரிக்ட்லேருந்து. ஸோ அது மாதிரி சிலர் வந்து பிகாமில் படிக்கும்போது ஒரு கம்பெனி லா, ஒரு லேபர் லா இதெல்லாம் படிக்கும்போது ஏன் நம்ம மேற்கொண்டு சட்டம் படிக்கக்கூடாதுன்னு தோணும். 3 இயர்ஸ் பிகாம் முடிச்சுட்டு அதுக்கப்புறமா 3 இயர்ஸ் எல்எல்பி கூட போவாங்க. இல்லை மனித வளத்துறை படிச்சுட்டு வரும்போது நம்ம எம்பிஏயில் ஹெச்ஆர் எடுத்து ஸ்பெஷலைஸ் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி அவங்களுக்கு தோணும். இல்லை பிகாம் முடிச்சுட்டு மனித வளத்துறையில் ஆர்வம் வந்தாங்கன்னா எம்எல்எம் பண்ணலாம், மாஸ்டர்ஸ் இன் லேபர் மேனேஜ்மெண்ட் பண்ணலான்ற மாதிரி அவங்களுக்கு ஒரு ஆர்வம் வரும். இல்லை எம்ஹெச்ஆர்எம் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி ஆர்வம். இல்லை எம்ஏ சோஷியல் ஒர்க் வித் ஸ்பெஷலைசேஷன் இன் ஹெச்ஆர். இல்லை பிகாம் படிக்கும்போது சேல்ஸ் அண்ட் மார்க்கெட்டிங்கில் இன்ட்ரெஸ்ட் வந்துச்சுன்னா எம்பிஏ சேல்ஸ் அண்ட் மார்க்கெட்டிங் இல்லை அட்வர்டைஸிங்கை நோக்கி போகலாமா அப்படி ஒரு ஆர்வம் வரும். அந்த நிறைய சப்ஜெக்ட்ஸ் அங்கே இன்ட்ரடியூஸ் ஆகிறதுனால பல துறைகளில் அவங்களுக்கு ஆர்வம் வரத்துக்கு வாய்ப்பு உண்டு. அதுவும் இல்லாமல் இனி காலகட்டத்தில் பார்த்திங்கன்னா நிறைய விஷயங்கள் வந்து உங்களுக்கு இணையதளத்தில் தெரிய வருது. இவங்க இந்தந்த படித்து இப்படி சாதிச்சிருக்காங்க அப்படின்றது தெரிய வருது. ஸோ அதுவும் வந்து ஒன்று இருக்குது. பிகாம் படிச்சுட்டு எம்காம் படிச்சுட்டு சில பேர் அந்த துறையிலையும் பயணித்து போகலாம், உதவி பேராசிரியர் ஆகலாம், இல்லை ஆராய்ச்சியில் ஈடுபடலாம் அப்படின்ற மாதிரி. நிறைய எம்பிஏ அப்ளை பண்ணக்கூடிய வேக்கன்சிஸ்க்கு எம்காமும் ஒரு தகுதியாக தான் வச்சுருப்பாங்க, இன்க்ளூடிங் உதவி பேராசிரியர் பதவிக்கு. இப்போ ஒரு எம்பிஏ டிபார்ட்மெண்ட்டில் உதவி பேராசிரியர் எம்பிஏ மட்டும் அப்ளை பண்ணணும்னு அவசியம் இல்லை. எம்காம் படித்தவங்களும் அப்ளை பண்ணலாம். அவங்களும் சரி நிகராக தான் கன்சிடர் பண்ணுவாங்க. ஓகே. ஹலோ, வணக்கம் மேடம். சொல்லுங்கள் மேடம், உங்கள் பேர் எங்கேருந்து பேசுகிறீங்க? என்னோட பேர் கிருத்திகா. சொல்லுங்க கிருத்திகா. நான் திருவண்ணாமலை மாவட்டத்திலேருந்து பேசுகிறேன் சார். நல்லது கிருத்திகா. உங்களுடைய சந்தேகம்னா சார்ட்ட நீங்கள் கேட்கலாம். இப்போ நான் 12th காமர்ஸ் குரூப் படித்து முடிச்சிட்டேன். இப்போ அடுத்து என்ன எடுக்கலாம்? பிகாம் ஜெனரல் எடுத்தா நல்லதா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கலாம். ஸோ ரொம்ப அழகாக கால் பண்ணி பேசுகிறீங்க. அழைச்சதுக்கு ரொம்ப நன்றி. தொடர்ந்து நிகழ்ச்சியை பாருங்கள். ஸோ திருவண்ணாமலையில் நீங்கள் வசித்து வரதா சொல்லியிருக்கீங்க. பிகாம் வந்து ஜென்ரல் எடுத்து படிக்கலாமான்னு கேட்குறீங்க. நிச்சயமாக ஜென்ரல் தான் எடுத்து படிக்கணும். அதுக்கு தான் நீங்கள் முன்னுரிமை கொடுக்கணும். வேறு சில துணை பிரிவுகளும் இருக்குது. பிகாமில் பார்த்தீங்கன்னா பிகாம் ஹெச்ஆர்எம்ன்னுவாங்க, டூரிசம்ன்னுவாங்க, கம்ப்யூட்டர் சயின்ஸ்ன்னுவாங்க. இது எல்லாத்தோட ஜென்ரல் எடுத்து படிக்கிறது தான் நல்ல ஒரு விஷயமா இருக்கும். ஏன் சார்? ஏன் அப்படின்னு பார்க்கும்போது மேற்கொண்டு நீங்கள் வேறு ஒரு சுச்சுவேஷனில் வந்து நீங்கள் அரசு பணிக்கு போகலாம் அப்படின்னு யோசிக்கும் போது இது ஒன்றுத்துக்கும் ஒரு தனித்துவம் இருக்குது. நிறைய இடத்துல பிகாம்னு தான் கேட்பாங்க. அப்படி கேட்கும்போது இந்த மாதிரி கோர்சஸ் பிகாம் கம்ப்யூட்டர் சயின்ஸ் படித்தவங்கெல்லாம் விண்ணப்பிக்கும்போது அந்த விண்ணப்பத்தை வந்து அவங்க ஏற்றுக்க மாட்டாங்க. நுழைவுத் தேர்வு கூட அவங்க பாஸ் பண்ணிவிடுவாங்க, தகுதி தேர்வு கூட பாஸ் பண்ணிவிடுவாங்க. ஆனால் நேர்முக தேர்வுக்கு வரும்போது அந்த நேரத்தில் கொஞ்சம் அவங்க ஏமாந்து போகிற மாதிரியான ஒரு சுச்சுவேஷன் வரும். அதனால் பிகாம் ஜென்ரல் ஸ்டடீஸே அவங்க ஜென்ரலே எடுத்து படிக்கிட்டோம், பிகாமில் ஜென்ரல் எடுத்து படிக்கிட்டோம். மேற்கொண்டு படிக்கும்போது அவங்க வந்து சிஏ படிக்கணும்னு விருப்பப்படலாம். முன்பு கூட ஒரு திருவண்ணாமலையிலேருந்து தான் கால் பண்ணாங்க. ஸோ அவங்களுக்கும் அது உதவியாக இருக்கும்னு நினைக்கிறேன். அவங்க மேற்கொண்டு சிஏ படிக்கணும்னு யோசித்தாங்கன்னா சிஏவும் படிக்கலாம், ஏசிஎஸும் படிக்கலாம், காஸ்டிங்கும் படிக்கலாம், இல்லை வேறு பிரிவுகள் சட்டம் இந்த மாதிரியும் படிக்கலாம். இல்லை பிகாம் படிச்சுட்டு ஒரு பணிக்கு சேர்ந்துட்டு படிப்படியானாலும் அவங்களால மேலே வர முடியும், எல்லா லெவலுக்கும் போக முடியும். நாங்களும் பல இண்டஸ்ட்ரீஸ்க்கு போயிட்டு வரோம். ஆர்டினரியாக படித்தவங்க எல்லாமே வந்துட்டு அவங்க உழைப்பின் காரணமாக நல்ல மேலே வந்துட்டுருக்காங்க. படிக்கிறதுக்கு வாய்ப்பு கிடைக்கும்போது நல்லா படிச்சிடுங்க. அது வந்து உங்களுக்கு ரொம்ப ஒரு பெரிய உதவியாக இருக்கும். நீங்கள் வந்து பிகாமர்ஸ் ஜென்ரல் படித்தா மட்டும்தான் அரசு பணிக்கு போக முடியும், அதில் உட்பிரிவுகள் நிறைய பாடங்கள் இருக்குது, அதை படித்தா போகிறதுல சிக்கல் ஏற்படும்னு சொன்னீங்க. அதற்கான காரணமாக அதை பற்றி கொஞ்சம் விளக்கமாக சொல்ல முடியுமா? ரொம்ப வருஷமாக பிகாம் இருக்குது, அது எல்லாருக்குமே தெரியும். அரசுலேயும் வந்து இந்தந்த பணிக்கு
இந்த படிப்பு தான் ரெக்கக்னைஸ்ட் அப்படின்னு வச்சுருக்காங்க. வேறு ஒரு துறையிலேருந்து அப்ளை பண்ண முடியாது. சில அரசு பணிகளுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா எனி டிகிரின்னு போட்டிருப்பாங்க. அதில் யாருனாலும் அப்ளை பண்ணலாம். அதில் எந்த ஒரு தவறும் கிடையாது. ஆனால் காமர்ஸ் தான் கேட்குறாங்கன்னு வச்சுங்க. ஒரு குறிப்பாக ஒரு பள்ளியில் டீச் பண்ண போகிறாங்கன்னா ஒரு பிஏ தமிழ் பிஎட் இருந்தால் போயிடலாம். காமர்ஸ் படிக்க போனால் முதுகலை பட்டமோ இருந்தால் தான் பள்ளியில் அவங்க ஆசிரியராகவே ஆக முடியும். அதே மாதிரி கல்லூரியிலையும் ஆசிரியர் ஆக முடியும். வேறு சில துறைகளில் பிகாம் தேவைப்படும் போது பிகாம்னு தான் போடுவாங்க. பிகாம்லேயே இன்னொரு கூட ஒன்று சேர்ந்து வருதுன்னு வச்சுங்க. உதாரணத்துக்கு பிகாம் டூரிசம், இல்லை பிகாம் டாக்ஸேஷன், இல்லை பிகாம் கம்ப்யூட்டர் சயின்ஸ் அப்படின்னு வருதுன்னா அதுக்கு இன்னொரு பேர் வைக்கிறதுக்கு காரணமே அது பிகாம் கிடையாது, அது வேறு ஒன்றுன்னு குறிப்பிட்றதுக்காக தான் பிகாம் கம்ப்யூட்டர் சயின்ஸுன்னு வைக்கிறாங்க. அது படித்த பிறகு அந்த நேரத்தில் நானும் பிகாம் தான் அப்படின்னு சொல்லும் போது அது எடுபட்டு போகாமல் போகும். அதுக்கு அரசாங்கத்தில் ஒரு வழி வச்சுருக்காங்க. எப்படின்னு பார்த்தீங்கன்னா, எந்த கோர்ஸ் யார் இன்ட்ரடியூஸ் பண்ணாலும் ஈக்குவலன்சிக்கு அப்ளை பண்ணணும். இப்போ ஒரு கோர்ஸ் இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்கன்னு வச்சிங்களேன், பிகாம் கம்ப்யூட்டர் சயின்ஸ்னால் இதுவும் பிகாமும் சமம் தான் அப்படின்றதுக்கு ஈக்குவலன்சிக்கு அரசாங்கத்தில் அப்ளை பண்ணணும். இந்த தனியாக மாணவர் அப்ளை பண்ண வேண்டாம். ஒரு டீம்டு யூனிவர்சிட்டி ஆரம்பிக்கிறாங்க, இல்லை ஒரு அரசு சார்ந்த ஒரு அரசு பல்கலைக்கழகத்தில் ஆஃபர் பண்ணுறாங்கன்னா அவங்க அப்ளை பண்ணணும் ஈக்குவலன்சிக்கு. அந்த ஒருவேளை மெட்ராஸ் யூனிவர்சிட்டியாக இருக்கலாம், பாரதியார் யூனிவர்சிட்டியாக இருக்கலாம், பாரதிதாசனாக இருக்கலாம், அண்ணா யூனிவர்சிட்டியாக இருக்கலாம். இப்படி இருக்கக்கூடிய பல்கலைக்கழகம் அந்த ஈக்குவலன்சிக்கு அப்ளை பண்ணி ஈக்குவலன்சி வாங்கினா மட்டும்தான் அது பிகாம்க்கு இணையாக அக்செப்ட் பண்ணிப்பாங்க. அப்போ அந்த படிப்பு பார்க்கறதுக்கு முன்னாடி பார்த்து தான் அங்கீகரிக்கப்பட்டிருக்கா அதுக்கான ஈக்குவலன்சி அவ்வளோலாம் குழப்பம் வேண்டாம். பேசாமல் பிகாம் ஜெனரல் படிச்சிடலாம். ஏன்னா எல்லாருனாலையும் அந்த அளவுக்கெல்லாம் அவங்களால தேடி கண்டுபிடிக்க முடியும். நிச்சயமா சார், பிகாம் ஜெனரலே படிச்சிடலாம்னு சொல்லியிருக்கீங்க. அடுத்தடுத்த காலர்கள் நிறைய பேர் இருக்காங்க, நம்ம தொடர்ந்து பேசலாம் சார். நேரு வணக்கம், உங்களுடைய பேர் எங்கேருந்து பேசுறீங்க? ஸ்ரீனிவாசன், கொளத்தூர் ஐயா. நல்ல சார், உங்களுடைய சந்தேகம்னா சார்ட்ட கேட்கலாம். பையன் பிகாம் ஜெனரல் படிச்சிருக்கான், பாஸ் ஆயிடுச்சு. ஓகே. பட் எங்க போனாலும் ஜிஎஸ்டி ஃபைலிங் கேக்குறாங்க. ஜிஎஸ்டி ஃபைலிங்க்கு ஏதாவது ஒரு இன்ஸ்டிடியூட் இருக்கா, தனியா படிக்கணுமா ஜிஎஸ்டி ஃபைலிங்க்கு? ஏதாவது நல்ல சர்டிஃபிகேட் கோர்ஸா தான் சொல்லுங்களேன். அழைச்சதுக்கு ரொம்ப நன்றி. கொளத்தூர்லேருந்து கால் பண்ணியிருக்காரு. பையன் பிகாம் முடிச்சிருக்காப்புல, ஜென்ரல் படிச்சிருக்காப்புல. ஆனால் ஜிஎஸ்டி ஃபைலிங்க்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது, எங்கே ஷார்ட்டாக ஒரு கோர்ஸ் படிச்சுக்கலான்னு கேட்குறாரு. ஸோ ஒன்று கோர்ஸாகவும் படிக்கலாம். எம்எஸ்எம்இன்னு கிண்டியில் இன்ஸ்டியூட் இருக்குது. அவங்க ஆன்லைன் வழியாகவும் டைரெக்டாகவும் கிளாஸஸ் மூலமாகவும் சொல்லித்தராங்க இந்த ஜிஎஸ்டி ஃபைலிங்கெல்லாம் எப்படின்ட்டு. இல்லை வேறு ஒருத்தர்கிட்டையும் போய் அவங்க கற்றுக்கலாம். இது கோர்ஸ் தான் படிக்கணுன்ற மாதிரி அவசியம் கிடையாது. வேறு யாராச்சும் ஒரு ஜிஎஸ்டி ஃபைல் பண்ணுறவங்க கிட்ட போயிட்டு அவங்க கேட்டோம் கொஞ்சம் கற்றுக்கலாம். கோர்ஸ் படிக்கணுன்னா இந்த மாதிரி எம்எஸ்எம்இ இருக்குது. இது இல்லாமல் வேறு நிறைய தனியார் கூட இதெல்லாம் கோர்ஸ்லாம் ரன் பண்ணுவாங்க. பட் இப்போ பெரும்பாலும் இப்படிப்பட்ட ஒரு அரசு நிறுவனத்தில் படிக்கிறதே கொஞ்சம் நல்ல விஷயமாக அமையும். பட் அந்த படிப்பு மட்டுமே எல்லாமே சொல்லி கொடுத்துடாது, அனுபவம் நிறைய விஷயத்த சொல்லிக் கொடுக்கும். இணையதளத்தில் போயிட்டு அவங்க கொஞ்சம் பார்த்துக்கலாம், ஜிஎஸ்டி ஃபைலிங்கெல்லாம் எப்படி பண்ணோன்ட்டு. அதுலேயும் அவங்க நல்லா கற்றுக்க முடியும். இன்னொருத்தர்கிட்டையும் போயிட்டு அவங்க சந்தேகங்களை கேட்டோம் கற்றுக்க முடியும். சார், அடுத்த நேயர் வணக்கம், உங்களுடைய பேர் எங்கேருந்து பேசுகிறீங்க? நான் ரமாமணி, மதுரையிலேருந்து பேசுகிறேங்க. நல்லது ரமாமணி, உங்களுடைய சந்தேகம்னா சார்ட்ட கேட்கலாம். எனக்கு என்னன்னா சார், இப்போ பிகாம் இன்சூரன்ஸ் கோர்ஸ் பற்றி நான் கேள்விப்பட்ட 16 சப்ஜெக்டோ 18 சப்ஜெக்டோ இருக்கு படிக்கணும் அப்படின்னு. அது கொஞ்சம் சொல்றீங்களா சார்? நான் எதனால அது படிக்கணும்னு விருப்பப்படுறீங்க? பிகாம் இன்சூரன்ஸ் எதனால படிக்கணும்ன்ற மாதிரி விருப்பப்படுறாங்க உங்க பிள்ளைங்க? அது சார், அது பிகாம் படிச்சுட்டு எம்காமும் படிச்சாச்சுங்க. ஆனா ஃபாரின்ல பேங்கிங்ல வேலை செய்யணும்னா பொண்ணுக்கு இன்சூரன்ஸ் கோர்ஸ் படிக்கணும்னாங்க. அதனால நான் கேட்டேன். ஓகே, ஆக்சுவரியல் சயின்ஸ் அந்த மாதிரி படிக்க சொல்லியிருக்காங்களா? அப்படி இல்லை, அவ என் பொண்ணோட ஃப்ரெண்டு அந்த மாதிரி படிச்சுட்டு போனதால எனக்கு சரியா விவரம் தெரியல. அதான். சரி, அழைச்சதுக்கு ரொம்ப நன்றி மேடம். தொடர்ந்து நிகழ்ச்சி பாருங்கள். ஏற்கனவே இவங்க பொண்ணு பிகாம் முடிச்சிருக்காங்க, எம்காம் முடிச்சிருக்காங்க. மேற்கொண்டு இன்னொரு பிகாம் இன்சூரன்ஸை நான் பரிந்துரை பண்ண மாட்டேங்க. படிக்கணுன்ற அவசியம் கிடையாது. என்ன படிக்கணுமோ அவங்க சொந்தமாக படிச்சுக்கலாம். அதுக்கான முழு தகுதியாக அவங்க பெற்றுட்டாங்க. பிகாம் எம்காம்லேயே அவங்க படிச்சுட்டாங்க. இன்றைக்கி எல்லா இன்சூரன்ஸ் கம்பெனியும் தனியாக அவங்க ஒரு கோர்ஸ் ரன் பண்ணுறாங்க. அதை எழுதி பாஸ் பண்ணும் பட்சத்தில் மட்டும்தான் அவங்கள அட்வைஸராக அப்பாயிண்ட் பண்ணுறாங்க. மிச்சப்படி இன்சூரன்ஸ் கம்பெனியில் ஒர்க் பண்ணுறதுக்கு இப்படி படிச்சிருக்கணுன்ற அவசியம் கிடையாது. பிஎஸ்சி மேத்ஸ் படித்தவங்களையும் எடுப்பாங்க,
ஹிஸ்ட்ரி படித்தவங்களே எடுப்பாங்க. அவங்க விருப்பப்படுற மாதிரி அவங்க அந்தந்த பகுதிக்கு எப்படிப்பட்டவங்க மேற்கொண்டு பிகாம் இன்சூரன்ஸ் படிக்கணுன்ற மாதிரி அவசியம் நிச்சயமாக கிடையாது. ஸோ அவங்க வெளிநாடுக்கு போகிறதுனாலும் அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை அமையாது. இவங்க சொந்தமாக படித்து அவங்க ஜிஆர்இ போன்ற பரீட்சையில் என்ன ஸ்கோர் வாங்குறாங்கிறத பொறுத்து தான் மேற்கொண்டு அவங்களுக்கு பிஹெச்டிக்கு அட்மிஷனோ இல்லை உதவித்தொகை பெறத்துக்கோ உதவியாக இருக்கும். மிச்சபடி வெளிநாட்டில் வேலைகளுக்கு போது எத்தனை வருஷம் அவங்க அனுபவம் பெற்றிருக்காங்கன்றது ஒரு முக்கியமானதாக பார்ப்பாங்க. மிச்சபடி படிப்பு ஒரு விஷயமாக அமையாது. இப்படிப்பட்ட நேயர்களை அழைச்சது ரொம்ப நன்றி. இல்லைனா இன்னொரு 3 வருஷத்துக்கு கழித்து அவங்க திருப்பி மறுபடியும் ஸ்டார்டிங் பாயிண்ட்லேயே வந்திருப்பாங்க. ஸோ அதை குறித்து நீங்கள் வாங்காதீங்க. உங்களுக்கு ஒரு சில காரணத்தினால இப்போ வேலை கிடைக்காதனால உங்கள் மனசு அலப்பாயுது. இப்படி போகலாமா, அப்படி போயிடலாமா, இதையும் ஒன்று பண்ணிடலாமா அப்படின்னெல்லாம் தோணுது. அப்படியெல்லாம் தயவுசெய்து வேண்டாம். நீங்கள் தேர்ந்தெடுத்திருக்க பாதை நல்ல பாதை தான். பிகாம் முடிச்சிட்டிங்க, எம்காம் முடிச்சிட்டிங்க. மேற்கொண்டு இன்சூரன்ஸில் போனோன்னா இன்சூரன்ஸ் வேகன்சிஸ் பார்த்து அப்ளை பண்ணிங்கனாலே கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம் உண்டு. நல்ல சார், அடுத்த நேருக்கு போயிடலாம் சார். நேர் வணக்கம், உங்களுடைய பேர் எங்கேருந்து பேசுகிறீங்க? சார் துர்கா, நாமக்கல்லேருந்து பேசுகிறேங்க சார். சொல்லுங்கம்மா, உங்கள் பேர் என்ன சொன்னீங்க? துர்கா, நாமக்கல்லேருந்து பேசுகிறேன். நல்லது துர்கா, உங்கள் சந்தேகம் என்ன சார்ட்ட கேட்கலாம். சார் 12th பயோமேக்ஸ் குரூப் எடுத்திருக்கேன் சார். இப்போ சிஏ படிக்கலான் இருக்கேன். அது எந்த மார்க் வச்சு எடுத்துப்பாங்க? எப்படி அந்த பெஸ்ட் காலேஜஸ்லாம் என்னென்ன? சார்ட்டர்ட் அக்கௌண்டன்சி படிக்கணும். சிஏன்றது நீங்கள் அதை தானே சொல்கிறீங்க? ஆமாம் சார். சரி, அழைச்சதுக்கு ரொம்ப நன்றி துர்கா. நாமக்கல்லேருந்து கால் பண்ணியிருக்கீங்க. தொடர்ந்து நிகழ்ச்சியை பாருங்கள், உங்களுக்கான பதில் சொல்கிறோம். இப்போ இவங்க பயோமேத்ஸ் படிச்சிருக்காங்க 11th 12th. மேற்கொண்டு பார்த்திங்கன்னா அவங்களுக்கு சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட் ஆகணுன்ற மாதிரி விருப்பம் தெரியப்படுத்தியிருக்காங்க. 12th முடித்த கையோடு அவங்க சிஏ போனோன்னா போயிடலாம், ஒன்றும் கிடையாது. சிஏ வெப்சைட்டில், சார்ட்டர்ட் அக்கௌண்டன்சி வெப்சைட்டில் போய் பார்த்திங்கன்னா அதுக்கான முறைகள் அங்கே விவரிச்சிருக்காங்க. அதை பார்த்து தெரிஞ்சுக்கலாம். அதே மாதிரி சிஏக்கு பிகாம் தான் படிச்சிருக்கணுன்ற அவசியம் கிடையாது. எல்லா படிப்புலேருந்தும் சிஏ படிக்க போகலாம். ஒருத்தர் இன்ஜினியரிங் முடிச்சிருந்தாலும் சிஏ படிக்கலாம், ஒருத்தர் எம்பிபிஎஸ் படிச்சிருந்தாலும் சிஏ படிக்கலாம். இன்னும் சொல்ல போனால் சென்னையில் இருக்கக்கூடிய சுந்தரம் மெடிக்கல் ஃபவுண்டேஷனுடைய ஃபவுண்டர் பார்த்திங்கன்னா அவர் எம்பிபிஎஸ், சிஏ, எம்பிஏ. ஸோ சிஏ படிக்க முடியும், எல்லா துறையிலேருந்து போக முடியும். எனக்கு இருக்கக்கூடிய அனுபவத்தில் நான் பார்த்துருக்கேன். சைக்காலஜி படிச்சிட்டும் சிஏ படித்தவங்க இருக்கிறாங்க, ஃபிலாசபி படிச்சிட்டும் சிஏ படித்தவங்கள நான் பார்த்துருக்கேன், ஜுவாலஜி படிச்சுட்டு சிஏ படித்தவங்க பார்த்துருக்கேன். ஸோ எல்லா துறையிலும் போகலாம். அதோட கனெக்டடாக இருந்தால் கொஞ்சம் பெட்டராக இருக்கும். ஒருவேளை நீங்கள் டிகிரி படிக்கணும்னு யோசிச்சிங்கன்னா, இப்போ காமர்ஸ் குரூப் நீங்கள் படிக்காதனால பிகாம்க்கு ஒரு தடங்கல் வரலாம், கொடுக்காமல் போகலாம். ஸோ ஆனால் நீங்கள் அந்த மாதிரி டைமில் ஒரு பிபிஏ மாதிரி ஒரு கோர்ஸ் எடுத்து படிச்சுக்கலாம், இல்லை எக்கனாமிக்ஸ் மாதிரி ஒரு கோர்ஸ் எடுத்து படிச்சுக்கலாம், இல்லை மேத்ஸ் படிச்சுக்கலாம். உங்களுக்கு எது விருப்பமோ அந்த ஒரு துறையை சேர்ந்து எடுத்து படிச்சுக்கலாம். இல்லை உங்களுக்கு தெரிஞ்சவங்க, இல்லை டைரெக்டாக நீங்கள் சிஏ இன்ஸ்டியூட்டில் போய்ட்டோம், நீங்கள் அந்த என்ட்ரன்ஸை நீங்கள் பாஸ் பண்ணுறதுக்கு, ப்ரொஃபஷனல் கோர்ஸ் பாஸ் பண்ணுறதுக்கு நீங்கள் பண்ணி போகலாம். இதுக்கு இன்ஸ்டிடியூட்டுன்ற மாதிரி நிறைய பேர் தனியாரில் வச்சு நடத்துகிறாங்க. மிச்சபடி காலேஜஸில் இந்த மாதிரி கிடையாது. இன்ஸ்டியூட்ஸ் தனியாக கோச்சிங் சென்டர்ஸ் மாதிரி இருக்குது. பட் அவங்க வெப்சைட்லேயே நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எல்லா டீட்டெயில்ஸ் கரெக்டாக இருக்குது. நீங்கள் அந்த மாதிரியே போகலாம். அதுக்கான செலவாகிற பணம் பார்த்திங்கன்னா ரொம்ப குறைவு, ஆனால் வேல்யூ ரொம்ப அதிகம். ஸோ நீங்கள் கடுமையாக உழைக்கிறதுக்கு தயாராக இருக்கணும். பண்ணுற பட்சத்தில் வெற்றி நிச்சயம். நேரு வணக்கம், உங்களுடைய பேர் எங்கேருந்து பேசுகிறீங்க? ஹலோ சார், குட் ஈவினிங். நான் ஸ்வேதா பேசுகிறேன் சார், திருவண்ணாமலையிலேருந்து. சொல்லுங்கள் ஸ்வேதா, உங்களுடைய சந்தேகம் என்ன சார்ட்ட கேட்கலாம். நான் பிகாம் முடிச்சுட்டு பேங்க் கோச்சிங் போயிட்டுருக்கேன் சார். நெக்ஸ்ட் எம்பிஏ பண்ணலாமா இல்லை பேங்க் கோச்சிங்கே ப்ரிப்பேர் பண்ணலாமா சார்? ஓகே, அழைச்சதுக்கு ரொம்ப நன்றி ஸ்வேதா. திருவண்ணாமலையிலேருந்து கால் பண்ணியிருக்காங்க. பிகாம் படிச்சிருக்காங்க, பேங்க் கோச்சிங் போயிட்டுருக்காங்க. ஸோ மேற்கொண்டு எம்பிஏ படிக்கலாமா, பேங்க் கோச்சிங்கே ப்ரிப்பேர் பண்ணலாமான்னு கேட்டிருக்காங்க. உங்கள் விருப்பம் நீங்கள் பேங்க்கில் தொடர்ந்து பணிபுரிஞ்சு போகணுன்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் பேங்க் எக்ஸாமை நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணி பண்ணலாம். எம்பிஏவில் நல்ல கல்லூரியில் நீங்கள் சேர்ந்து படிக்கும் பட்சத்தில் வாய்ப்புகள் ரொம்ப அதிகமாக வரும் உங்களுக்கு. அதாவது எல்லா பல்கலைக்கழகத்தில் படிச்சிங்கனாலும் வேலை வாய்ப்பு அமையும். அதுக்கப்புறமா நீங்கள் உங்கள் உழைப்பு, நீங்கள் எந்த அளவுக்கு கற்றுக்குறீங்க, எந்த அளவுக்கு நீங்கள் உள்வாங்கி நீங்கள் செய்கிறீங்க, எந்த அளவுக்கு நீங்கள் எல்லாரையும் நீங்கள் நல்லபடியாக நீங்கள் கைட் பண்ணி கொண்டு போகிறீங்கிறத பார்த்து உங்கள் வளர்ச்சி பிரமாதமாக இருக்கும். ஒரு நல்ல இன்ஸ்டியூட்டில் படிக்கும் பட்சத்தில் இன்னும் வேகமாக இருக்கும், ரொம்ப அதிகமாகவே வளர்ச்சி இருக்கும். நீங்கள் தான் முடிவு பண்ணணும். எம்பிஏ படிச்சிட்டோம் பேங்க்குக்கு வர முடியும். பேங்க்கில் போனால் நீங்கள் விருப்பம் இருந்துச்சுன்னா நீங்கள் அந்த மாதிரி துறையும் நீங்கள் தேர்ந்தெடுத்து படிக்கலாம். சம்பள வித்தியாசம் ரொம்ப அதிகமாக வரும். ஒரு நல்ல இன்ஸ்டியூட்டில் எம்பிஏ படிக்கும் பட்சத்தில் மாதம் சில லட்சங்கள் நீங்கள் கையில் பார்க்கலாம். பெரிய இன்ஸ்டியூட்ஸில் நான் சொல்கிறது. பட் பேங்கிங்கில் எடுத்தோன்னா அப்படி வராது. ஒரு நல்ல எம்பிஏ இன்ஸ்டியூட்டில் நீங்கள் படிச்சுட்டு ஒரு மல்டிநேஷ்னல் பேங்க் அதுக்கெல்லாம் போகும்போது
சேலரி வந்து சில கோடிகள் கூட மாதத்துக்கு ஆரம்பத்திலேயே கொடுக்கறதுக்கு ரெடி ஆகிடுவாங்க. ஸோ அப்படிப்பட்ட வாய்ப்புகளும் உண்டு.